இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நான்காம் ஆண்டு தொடங்கி உயர்நிலை கல்வி மாணவர்களுக்கு 100 ரிங்கெட் புத்தக வவுச்சர் மே 31 தொடங்கி வழங்கப்படும். பிரதமர். நான்காம் ஆண்டு முதல் உயர்நிலை கல்வி வரையிலான மாணவர்களுக்கு இன்று முதல் 100 ரிங்கெட் மதிப்புள்ள புத்தக வவுச்சர் வழங்கப்படும் என டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். அந்த புத்தக வவுச்சர் மே 31ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு பிறகு கிடைக்கும் என்று பிரதமர் தெரிவித்திருக்கிறார். இதனிடையே அரசாங்கம் எதிர்நோக்கும் நிதி நெருக்கடி காரணமாக இந்த ஆண்டு 4ஆம் ஆண்டு மாணவர்களுடன் தொடங்கியுள்ளதாக அவர் கூறினார். இந்த வவுச்சர் இடைநிலை பள்ளி, கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகத்தில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி கற்பிக்கும் நிறுவனங்களுக்கும் தகுதியானவை என நேற்று கோலாலம்பூர் அனைத்துலக புத்தக விழாவில் பிரதமர் தனது தொடக்க உரையில் தெரிவித்தார். இந்த வவுச்சரை பெறுவதற்கான வழிமுறை இன்று மதியம் 2 மணிக்கு தெரிவிக்கப்படும். 2023 SPM எழுதாத மாணவர்களின் எண்ணிக்கை முந்தைய ஆண்டுகளை காட்டிலும் குறைவு. கடந்த ஆண்டில் 10,000க்கும் அதிகமான மாணவர்கள் SPM தேர்வு எழுதவில்லை என்ற தகவலை அண்மையில் கல்வி அமைச்சு வெளியிட்டிருந்தது. இந்த தகவல் தேர்வு எழுதாத மாணவர்களின் எதிர்காலம் குறித்து கேள்வியை எழுப்பி இருப்பதோடு பல தரப்பினர் வருத்தமும் தெரிவித்து வருகின்றனர். எனினும் 2023ஆம் ஆண்டிற்கு முந்தைய ஆண்டுகளை காட்டிலும் கடந்த ஆண்டில் இந்த எண்ணிக்கை சற்று குறைந்திருப்பதாக கூறுகிறார் முன்னாள் கல்வி துணை அமைச்சரின் சிறப்பு அதிகாரி முனைவர் குமரன் வேலு ராமசாமி. 2023 ஆண்டில் SPM தேர்வுக்கு 3,83,685 மாணவர்கள் பதிவு செய்திருந்தனர். இதில் தனியார் பள்ளி மாணவர்களும் அடங்குவர். இந்நிலையில் சுமார் 10,160 மாணவர்கள் 2023ஆம் ஆண்டு SPM தேர்வுக்கு அமரவில்லை என்று கல்வி அமைச்சு திங்கட்கிழமை அறிவித்திருந்தது. ஆனால் கடந்த 2022ஆம் ஆண்டு தேர்வு எழுதாத 30,000 மாணவர்களுடன் ஒப்பிடுகையில் 2023ஆம் ஆண்டு அதன் எண்ணிக்கை குறைந்திருப்பதாக முனைவர் குமரன் வேலு தெரிவித்தார். 2020, 2021ஆம் ஆண்டுகளில் COVID-19 பெருந்தொற்றினால் அதிகமானோர் SPM தேர்வுக்கு அமரவில்லை. கடந்த 2022ஆம் ஆண்டில் 30,000 பேர் தேர்வு எழுதாத நிலையில் 2023இல் அது குறைந்திருக்கிறது என்றார் அவர். சமூக ஊடகத்தின் தாக்கம் அதிகம் இருக்கும் தற்போதைய காலகட்டத்தில் முறையான கல்வி தகுதியின்றியும் முன்னேறலாம் என்ற சிந்தனை தற்போது மாணவர்களிடையே காணப்படுகின்றது. நிர்ணயிக்கப்பட்ட உயரம் மற்றும் வழியில் செல்லாததே ஹெலிகாப்டர்கள் விபத்துக்கான காரணம். கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி 2 ஹெலிகாப்டர்களை உட்படுத்தி ஏற்பட்ட விபத்தில் 10 இராணுவ அதிகாரிகளையும் உறுப்பினர்களையும் பலியாக்கிய சம்பவத்திற்கான முதன்மை காரணம் கண்டறியப்பட்டுள்ளது. அவ்விபத்தில் சம்பந்தப்பட்ட ஃபெனக் ஹெலிகாப்டர் நிர்ணயிக்கப்பட்ட உயரம் மற்றும் வழியில் செல்லாமல் கடல்சார் செயல்பாடு ஹெலிகாப்டர் HOM AW 139 மின் பாதையில் நுழைந்ததே அவ்விபத்திற்கான காரணம் என்று விசாரணை வாரியம் தெரிவித்துள்ளது. HOM AW 139 ஹெலிகாப்டர் விமானி வானில் பறப்பதற்கான வழியை மாற்றும் போது அவர்களின் கவனத்தை திசை திருப்பியதால் விபத்தை தவிர்க்க இயலாமல் போனது இரண்டாவது காரணம் என்று கடற்படை தளபதி லக்சமானா தான்ஸ்ரீ அப்துல் ஆயூப் தெரிவித்தார். இந்த இறுதி அறிக்கை முன்பு வெளியிடப்பட்ட முதற்கட்ட அறிக்கைக்கு ஏற்றவாறு உள்ளது. இந்த அறிக்கை மாநில விமான தகுதி ஆணையத்தின் பதிவுக்கும் அனுப்பப்பட்டுள்ளது என்றார் அவர். அது மட்டுமின்றி ஃபெனக் ஹெலிகாப்டரில் கருப்பு பெட்டி பொருத்தப்படாததால் மனித அலட்சியமும் காரணமாக இருக்கலாம் என்பதை விசாரணை வாரியத்தின் அறிக்கையும் குறிப்பிடவில்லை என்றும் அப்துல் ரஹ்மான் தெளிவுபடுத்தினார். பிரேத பரிசோதனையின் அறிக்கையில் விமானத்தில் பயணித்த விமானி உட்பட அனைவருக்கும் இரத்த சர்க்கரை குறைபாடு அல்லது சோர்வின் கூறுகள் எதுவும் இல்லை என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட பொருட்களின் பயன்பாடு மற்றும் அவர்களுக்கு மனநல கோளாறு இருந்தது என்றும் பதிவு செய்யப்படவில்லை. அவ்விபத்தில் பலியான அனைவரும் சம்பவம் நிகழ்ந்த போது ஏற்பட்ட பல்வேறு காயங்களால் உயிரிழந்ததாகவும் கூறப்பட்டது. அவ்விரு ஹெலிகாப்டர்களும் எந்த தொழில்நுட்ப கோளாறுகளையும் சந்திக்கவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. போலி செய்திகள், தவறான தகவல்களை கட்டுப்படுத்தும் கடப்பாடு குறித்து விவாதிக்க மேத்தாவுடன் சந்திப்பு. யாஃபாமி தகவல். சிங்கப்பூரின் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள மெட்டா மற்றும் இதர சமூக நிறுவன ஊடகங்களான
சந்திப்பின் போது பொடி செய்திகள் மற்றும் தவறான தகவல்களை எதிர்த்து போராடும் மடானி அரசாங்கத்தின் கடப்பாடு குறித்து தொடர்பு அமைச்சு விவாதிக்கும். ஜூன் மாதத்தின் மத்திய வாக்கில் சிங்கப்பூருக்கான தனது அதிகாரப்பூர்வ பயணத்தின் போது அந்த சந்திப்பு நடத்தப்படும் என தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில் கூறியுள்ளார். சிறார்கள் மற்றும் குடும்பங்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதே நமது முதன்மை கடப்பாடு. அதற்கு வாட்ஸ்அப் உட்பட முகநூல், இன்ஸ்டாகிராம் போன்ற மெட்டாவின் சமூக ஊடக நிறுவனங்கள் அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றும் என ஃபாமி நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக உற்பத்தி திறனை அதிகரிக்க தொடர்பு அமைச்சின் பணியாளர்கள் AI செயற்கை நுண்ணறிவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என ஃபாமி வலியுறுத்தினர். ட்விட் பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதை உறுதி செய்ய தொடர் கலந்துரையாடல்கள் அவசியம். கல்வி பயின்று முடித்தவர்களும் ட்விட் எனப்படும் தொழில்நுட்ப கல்வி மற்றும் தொழில் பயிற்சி திட்டத்தின் பட்டதாரிகளும் தனியார் துறை உட்பட வேலை சந்தையில் வேலை வாய்ப்பை பெறுவதை உறுதி செய்யும் வகையில் உயர்கல்வி அமைச்சு சம்பந்தப்பட்ட அத்தொழில்துறையில் ஈடுபடுபவர்களை அணுகி தொடர்ந்து கலந்துரையாடல்களை மேற்கொள்ள வேண்டும். சம்பந்தப்பட்ட தொழில்துறையினருக்கு எப்போதும் தேவைப்படும் துறைகளை அடையாளம் காண்பதை இச்செயல்முறை எளிதாக்கும் என்று உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் சம்ரி அப்துல் காதிர் தெரிவித்தார். கலந்துரையாடல் இருக்க வேண்டும். அதற்கான காரணமாக பல்கலைக்கழகங்கள் மற்றும் தொழில்துறையை உள்ளடக்கிய ஒத்துழைப்பை அரசாங்கம் உருவாக்கியுள்ளது. இது முக்கியமானது. இந்த துறையையும் அணுக வேண்டும். ஏனெனில் அவர்களுக்கு என்ன தேவை என்பதை நாங்கள் அடையாளம் காண விரும்புகிறோம் என்றார் அவர். நேற்று நெகிரி செம்பிலான் நீலாயில் உள்ள மலேசிய இஸ்லாமிய அறிவியல் பல்கலைக்கழக முதன்மை மொழி ஆய்வு புலத்தின் புதிய கட்டடத்தை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்த பின்னர் டாக்டர் சம்ரி அப்துல் காதிர் செய்தியாளர்களிடம் பேசினார். பெரும்பாலான தனியார் நிறுவனங்கள் ட்விட் கல்வி முடித்தவர்களை வேலைக்கு அமர்த்துவது குறித்து குறைவான விழிப்புணர்வையே கொண்டிருக்கின்றன என்று மலேசிய முதலாளிகள் கூட்டமைப்பு தெரிவித்திருப்பதாக முன்னதாக ஊடகங்கள் நேற்று செய்தி வெளியிட்டுள்ளன. தேசிய வகை மவுண்ட் ஆஸ்டின் தமிழ் பள்ளியில் பள்ளி அளவிலான ஆசிரியர் தின கொண்டாட்டங்கள். கல்வி கண்களை திறந்து வைக்கும் ஆசிரியர் திலகங்களுக்கு நன்றி கடன் செலுத்தும் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு தேசிய வகை ஆஸ்டின் தமிழ் பள்ளியில் பள்ளி அளவிலான ஆசிரியர் தின கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்றது. அப்பள்ளியின் மேலாளர் வாரியத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற அக்கொண்டாட்டத்தில் ஆசிரியர்களுக்கு வாழை உணவு பரிமாறப்பட்டது. வகுப்பறையில் நின்று பணிபுரியும் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பை போற்றும் வகையில் இவ்விழாவில் பாரம்பரியமாக சிறப்பு செய்யப்பட்டதாக முன்னாள் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவரும் பள்ளி மேலாளர் வாரியத்தின் உறுப்பினருமான ஜேம்ஸ் செல்வநாதன் தெரிவித்தார். 505 மாணவர்களுடன் 36 ஆசிரியர்கள் கொண்டு இப்பள்ளி செயல்படுவது குறிப்பிடத்தக்கது. போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தின் முதல் சோதனை பயணம் இவ்வாரத்தில் மேற்கொள்ளப்படும். நாசா விண்வெளி வீரர்களை தனது ஸ்டார்லைனர் விண்கலத்தில் அனைத்துலக விண்வெளி ஆய்வு மையத்திற்கு ஏற்றி செல்லும் மற்றொரு சோதனை பயணத்திற்கு போயிங் தயாராகி வருகிறது. முதல் முறையாக விண்வெளி ஆய்வு மையத்திற்கு பயணிக்க நாசா விண்வெளி வீரர்கள் போயிங் ஸ்டார்லைன் விண்கலத்தை பயன்படுத்த உள்ளனர். முதலில் அந்த சோதனை பயணம் இம்மாத தொடக்கத்தில் 6ஆம் தேதி திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் அந்த பயணம் தொடங்க இன்னும் 2 மணி நேரங்களே எஞ்சியிருந்த சமயத்தில் அட்லால் பி ராக்கெட்டில் ஏற்பட்ட பிரச்சனையால் அந்த பயணம் ரத்து செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இவ்வாரம் இந்த சோதனை பயணம் மேற்கொள்ளப்படும் என கூறப்படுகிறது. போயிங் மற்றும் லாக்ஹீட் மார்டினின் கூட்டு முயற்சியின் உருவமான யுனைடெட் லான்ச் அலையன்ஸ் வடிவமைத்த அட்லஸ் ராக்கெட் வாயிலாக அந்த விண்கலன் பூமியின் சுற்றுப்பாதைக்குள் செல்லும். ஸ்டார்லைனர் விண்கலத்தினால் விண்வெளி வீரர்களை பாதுகாப்பாக விண்வெளி நிலையத்திற்கு ஏற்றி செல்ல முடியும் என்பதை நிரூபிப்பதற்காகவே அந்த சோதனை பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. அந்த பயணம் வெற்றி அடைந்தால் அனைத்துலக விண்வெளி நிலையத்திற்கு வழக்கமாக பயணிக்க நாசா ஸ்டார்லைனருக்கு அனுமதி வழங்கும். கண்ணாடி இல்லாத XT50 மற்றும் GFX 100S2 கேமராக்கள் ஃபுஜி ஃபிலிமின் புதிய அறிமுகம். புகைப்படங்கள் எடுப்பதற்கான கருவியாக தற்போது ஸ்மார்ட் கைபேசிகள் பிரபலமாக இருந்தாலும் கேமராக்களுக்கான மவுஸ் இன்னும் குறையவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதிலும் குறிப்பாக தொழில் வல்லுநர்கள் மற்றும் புகைப்படம் எடுப்பதை பொழுதுபோக்காக கொண்ட ஆர்வலர்கள் கேமராக்களில் படம் எடுப்பதையே விரும்புவார்கள். இந்நிலையில் 100 ஆண்டுகளாக கேமரா தயாரிப்பில் பிரசித்தி பெற்ற நிறுவனமான ஃபுஜி ஃபிலிம் அதன் புதிய X சீரிஸ் ஷூட்டர்களில் XT50 மற்றும் GFX 100S2 எனும் 2 கேமராக்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த XT50 கேமராவானது சுமார் 436 கிராம் எடையுள்ள கச்சிதமாகவும் இலகுவாக அதிவேக பட செயலாக்க எந்திரமாக
செயல்படும் என மலேசிய ஃபுஜி பிலிம் நிர்வாக இயக்குனர் கென்சுகே அரகனே தெரிவித்திருக்கிறார். இந்த XT50 கேமராவின் விலை 7,998 ரிங்கிட்டாகவும் XT50 SF 1650mm கேமராவின் விலை 9,998 ரிங்கிட்டாகவும் நிர்ணயிக்கப்பட்டது. அதே வேளையில் GFX 100S2 35mm ஃபுல் ஃப்ரேம் சென்சரை விட ஏறக்குறைய 1.7 மடங்கு பெரியதாக ஃபார்மேட் சென்சர் பொருத்தப்பட்டுள்ளது.